ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால் சவுத். இன்னைக்கு வீடியோவில் சென்னை என்எஃப்சி அவங்க செப்டம்பர் மந்தோட செகண்ட் ஃபிக்ஸ்சர் அண்ட் இன் ஹோம் மெரினா அரீனா முகமதன் கூட விளையாடுறாங்க. அண்ட் அதை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒடிஷா எஃப்சி கூட போய் அவங்க கலிங்காவில் இது வரைக்கும் எந்த டீமும் ஜெயித்ததில்லைன்னு 1.5 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்ததை முடிச்சு விட்டோம். அண்ட் அதே மாதிரி சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸுக்கும் ஒரு கிரேட் கிரெடிட் கொடுக்கணும். ஒடிஷா எஃப்சியோட நிறைய த்ரூ பால்ஸை வந்து நம்ம டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் நல்லாவே ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் ரெண்டு கோல்ஸ் விட்டதுமே ஒரு டைப் ஆஃப் எரர்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மேட்ச் வீக் 3 ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வித்தியாசமான டீம்ஸ் மேலே இருக்குது. மேட்ச் வீக் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ்னால் இன்க்ளூடிங் சென்னை எஃப்சி எந்த டீம்லாம் வந்து டாப் 6 வராதுன்னு சொன்னாங்களோ அந்த டீம் எல்லாமே தான் இப்போ டாப் 6 இருக்குது. அண்ட் மொத்தமாகவே ஒரு வித்தியாசமான சீசனாக இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு பயங்கரமான மேட்சப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம முகமதன் மேட்ச்க்குள்ளே போவோம். ஸோ முகமதன் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா முகமதன் நேம் வந்து நம்ம குறைவாக இட போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம அவங்க நியூ டீம் அப்படின்றதுனாலும் ஒரு 1-1 அப்படின்னு மனலோ மார்க்கஸோட எஃப்சி கோவா கூடயே வந்து ஃபைட் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவனுமே அவங்க ரொம்ப நேரமாக லீடில் தான் இருந்தாங்க. அண்ட் அதுவுமே ஒரு டிஃபென்சிவ் எரரால் தான் கோல் விட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பெருசாக சேலஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது சேலஞ்ச் இல்லைனாலும் கூட நியூ பிளேயர்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க லைனப்பே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக தான் இருக்குது. அண்ட் நம்ம டீமே ரொம்ப டைனமிக்காக தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். எல்லாருமே ஒரு அட்டாக்கிங் மோடில் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து ஒரு கேப்ஸில் ரன் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய த்ரூ பால்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அட்டாக்கிங் சென்னைன் த விண்டேஜ் சென்னைன் இஸ் பேக். ஸோ பெருசாக லைனப்பில் எந்த சேஞ்சஸும் எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. மேபி ஏதாவது நியூ பிளேயர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி கேம். உங்கள் தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.